அப்படி முதல்ல கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற ஜனநாயகன் படம் சம்பந்தமாக அதோட தயாரிப்பாளர் பேசிக்கிடுவார். கல்வித்துறை அமைச்சராக நேற்று வரைக்கும் அவர் கட்சி பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இன்னைக்கு அமீர் அவர்களுடைய இந்த பதிவு நான் பார்த்துருந்தேன். அமீர் அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சமீப காலமாக பத்திரிகையாளர் சந்திச்சு நிறைய நகைச்சுவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. திரு அமீர் அவர்கள் ஒரு நாலேஜை வளர்த்துக்கணும். என்னென்னா, திரு ராஜ்மோகன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, சினிமாவுக்கும் ஊடகத்துக்கும் அவர் தான் அமைச்சர். அவர் துறை ரீதியாக தான் பேசியிருக்காரு. நீங்கள் தான் துறையில் யார் அமைச்சர்னு தெரியாமல் பத்திரிகையாளர் சந்தித்து விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஒரு நாலேஜை வளர்த்துக்கோங்க. சுற்றி என்ன நடக்குது, யார் அமைச்சர், யார் முதலமைச்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் வைங்க பத்திரிகையாளர் முன்னாடி. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நீங்களே விஷயங்களில் தவறாக பதிவு பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே. எனக்கு ஒரு கேள்வி, சரஸ்வதி சபத்தில் சிவாஜி கணேசன் சாருக்கு திடீர்னு பேச்சு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டிவிக்கு ஆட்சியில் வந்தோடனே நிறைய பேசுகிறீங்க பத்திரிகையாளர் சந்திச்சு. ஏன் இத்தனை நாள் இந்த பேச்சு திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரல? நீங்கள் கடந்த ஆட்சியில் ஒரு வாட்டி கூட பேசலை சார். ஒரு அமைச்சர் திரைப்படத்தை பற்றி பேசுனதுக்கே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. கடந்த திமுக ஆட்சியில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் 3 திரைப்படம் நடித்தாப்லையே, அப்போ ஏன் எந்த விமர்சனம் பண்ணல? ஸோ பொதுமக்களாகிய உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.